Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் நிஃப்டி பேங்க் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி 93 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு. 24,951 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. சென்செக்ஸ் 81,727 பாயிண்ட்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 270 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. நிஃப்டி பேங்க் 51,423 பாயிண்ட்ஸாக இருக்குது. 76 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. நிஃப்டி ஐடி 40,893 பாயிண்ட்ஸாக இருக்குது. 117 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 54 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இதில் தான் நிறைய பேர் பணத்தை இழப்பாங்க. பட் நான் இது வரைக்கும் அதை வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணதில்லை. ஸோ இதில் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர், மோஸ்ட் ஆஃப் தான் பண்ணியிருப்பீங்க, பணத்தையும் இழந்திருப்பீங்க, நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பீங்க. செபி வந்து இதில் சில ரூல்ஸை வந்து மாற்றுறாங்க. ஸோ இது மாற்றுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஏஞ்சல் ஒன்று பிஎஸ்சி அந்த ஷேர் எல்லாமே கீழே விடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் கீழே விடல. ஃபர்ஸ்ட் அந்த செபி சொன்ன நியூஸு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஒரு கேம்பிளிங்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பிளிங்கில் பார்த்தீங்கன்னா 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் பெர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுறவங்க இழக்கிறாங்க. வருஷத்துக்கு 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இந்தியன்ஸ் வந்து பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள என்ட்ரி கொடுக்கறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷனை அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு செபி கொடுத்த அப்டேட்டு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ரிஸ்கின்னு சொல்கிறாங்க. 50,000 கோடியிலேருந்து 60,000 கோடி வரைக்கும் பணத்தை இழுக்கிறாங்க. செபியோட அந்த ரூல்ஸ்க்கு அப்புறம் அந்த ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரிப்பட்ட ஷேர் எல்லாமே கீழே விழும். பிஎஸ்சி அந்த ஷேர்லாம் கீழே விழும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது பிஎஸ்சி 6% அப்பு, ஏஞ்சல் ஒன்னும் 6% அப்பில் இருந்துச்சு. ஏஞ்சல் ஒன் பார்க்கும்போது 2,274 ரூபா வரைக்கும் ஹை போனது. 2,194 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பிஎஸ்சி ஷேர் பார்த்தீங்கன்னா 2,577 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது 6% மேலே ஏற்றிருக்காங்க. ஜெஃப்ரி சொல்றது இந்த எஃப்என்டோ வால்யூம்ஸ், இந்த ஷேரோட எஃப்என்டோ வால்யூம்ஸ் வந்து நியர்லி 30% 35% வரைக்கும் டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த செபியோட ரூல்ஸ்னால. ஆனால் ஏஞ்சலும் சரி, பேடிஎம், மோட்டிலால் ஓசால், ஐசி செக்யூரிட்டிஸ், ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் இந்த ஷேர்லாம் 35% வரைக்கும் டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும் எஃப்என்ஓ வால்யூம்ஸ்லன்னு சொல்லியிருக்காங்க. பட் நிக்கின் காமத் என்ன சொல்றாருன்னா இது வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. செபியோட அந்த ரூல்ஸ் வந்து பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்காதுன்னு சொல்றாரு. ஸோ மோரலட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏஞ்சல் ஒன் ஷேரில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஷேர் ப்ரைஸ் மேலே போகுது. அந்த ஷேரில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏஞ்சல் ஒன்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ஆக்சுவலாக அந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ராலியேஷன், அதாவது கண்டினியூஸாக ராலி ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1,156 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸ். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு, அதாவது டாடா இந்த ஆட்டோமோட்டர்ஸ் கம்பெனியில் வேர்ல்டில் டாப் 10 கம்பெனிஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க அக்கார்டிங் டு மார்க்கெட் வேல்யூஷன் படி. இதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது இவங்க டெஸ்லா தான் இருக்கிறாங்க. $711 பில்லியன் வேல்யூ இருக்குது அவங்களோட மார்க்கெட் கேபிடேஷன். டொயோட்டா $307 பில்லியன் இருக்குது. பிஓஐடி நிறுவனம் பார்த்தீங்கன்னா $92 பில்லியன் இருக்குது. ஃபெராரி அது வந்து $74 பில்லியன் இருக்குது. மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து $71 பில்லியன் இருக்குது. போர்ஷே $68 பில்லியன் இருக்குது. பிஎம்டபிள்யூ வந்து $59 பில்லியன் இருக்குது. வால்ஸ்வாகன் வந்து $58 பில்லியன் இருக்குது. ஹோண்டா மோட்டாருக்கு $56 பில்லியன் இருக்குது. ஸோ இவங்க $51 பில்லியன் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். அதுக்கு அடுத்தபடியாட்டு ஜெனரல் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஃபோர்ட் மோட்டார்ஸ் இது எல்லாமே, ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு வேர்ல்டு லெவலில் ஜென்ரல் மோட்டார்ஸை ஓவர்டேக் பண்ணி டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே அந்த பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. மோரோலாட்டு இது டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 2,613 கோடி பண்ணியிருக்காங்க. 5% ஏர்னர் பேஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முந்தின குவார்டரில் 2,038 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டு. 27,039 கோடியா இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 24,137 கோடியா இருக்கு. எபிட்டா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,016 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 3,551 கோடியா இருக்கு. இந்த குவார்டரில் டோட்டல் வெஹிக்கிள் சேல் பார்த்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.11 லேக் யூனிட்ஸாக இருக்குது. டிராக்டர் சேல்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.2 லேக் யூனிட்ஸாக இருக்குது. செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து ஆட்டோ பிஸ்னஸ் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,776 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஒய் கெயின்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி அந்த செக்மெண்ட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1,330 கோடியாக இருக்குது. ஃபார்ம் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது ரெக்கார்டு ஹைன்னு சொல்லியிருக்காங்க வால்யூம்ஸு. ஸோ ஃபார்ம் மிஷினரி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 265 கோடியாக இருக்குது. மோரோராடு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,506 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் மார்ஜின் வந்து 100 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18.5% இருக்குது.
இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து ஆட்டோ பிஸ்னஸ்லையும் ஃபார்ம் பிஸ்னஸ்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட மார்க்கெட் லீடர்ஷிப்பை எஸ்யூவி செக்மெண்ட்டில் ரீடைன் பண்ணியிருக்காங்க. 21.6% இருக்குது அவங்களோட ரெவன்யூ. ஸோ மார்க்கெட் ஷேர் வந்து அந்த செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3,500 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வால்யூம் மார்க்கெட் ஷேர் வந்து 50.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா MMFSL சொல்கிறாங்க. அதோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. GS3ன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்களோட அசட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சர்வீஸ் பிஸ்னஸ் ஓவரால் இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரலாட்டி இப்போதைக்கு நான் வந்து இந்த ஷேரில் என்ட்ரி கொடுக்க இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. டாடா மோட்டார்ஸ் ஒரு 950 வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுவோம் ஸ்லோ ஆட்டு. நெக்ஸ்ட் நிதின் கட்கரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இவர் வந்து கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் மினிஸ்டராக இருக்காரு. அதுவும் இவரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அதை வந்து இவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து கொடுக்குற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு லெட்டர் ரைட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான அந்த ப்ரீமியம்கான GST 18% வந்து விதிச்சிருந்தாங்க. அதை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு நிதின் கட்கரி அவங்க பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த GST வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு. ஸோ இது மோரலாட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தமான அப்டேட் ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 11% கீழே விழுந்திருக்கு. 571 கோடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 645 கோடியாக இருந்துச்சு. ரெவன்யூ 4.5% டவுன் ஆயிருக்கு. 4515 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 646 கோடியாக இருக்குது. 32% அதுவும் கீழே விழுந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 14.3% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் அது 20% இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அம்புஜா சிமெண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1% மேலே பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து அதானி குரூப் ஓன் கம்பெனி அம்புஜா சிமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நெட் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 211 கோடி நெட் லாஸ். முந்தின சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 205 கோடி நெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5485 கோடியாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 5003 கோடியாக இருந்துச்சு. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா பார்த்தீங்கன்னா 169 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 179 கோடி லாஸில் இருந்துச்சு. பெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. தாமோதர் வேலி கார்பரேஷன் இந்த கொடர்மா ஃபேஸ் 2 தெர்மல் பவர் ஸ்டேஷன் ஜார்க்கண்டில் அமைக்கிறதுக்கு 2 × 800 மெகாவாட் உள்ள ஒரு பவர் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருந்து. அதோட வேல்யூ 10,000 கோடி. ஸோ அதை வந்து 52 மாதத்துக்குள்ளே எக்ஸிக்யூட்டட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பார்த்துருந்தோம் ரீசெண்டாட்டு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 313 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக் இந்த வருஷத்தில் 60% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதே லாஸ்ட் 12 monthஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மும்மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் ட்ரிபிள் ஆகிருந்துச்சு. ஸோ மோரட் இது பார்த்தீங்கன்னா பெல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதானி என்டர்பிரைசஸில் வந்து அப்டேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா 900 கோடி வந்து இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ 900 கோடி இன்ஃபியூஷன் பண்ணுறது அவங்களோட மீடியா பிஸ்னஸில் வந்து இன்ஃபியூஷன் பண்ணுறாங்க. அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்க AMG மீடியா நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 900 கோடி. இது அதானி என்டர்பிரைசஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரைட்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். ஸோ டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24-25க்கான ஃபர்ஸ்ட் இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 சொல்லியிருந்தாங்க முன்னாடி. இப்போ அதை வந்து ஆகஸ்ட் 8 மாற்றிருக்காங்க. ஸோ மோர் ஆர் இது வந்து ரைட்ஸ் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி வில்மர் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்கு. 600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் சோலார் பவர் கெப்பாசிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கன்சியூமருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு 3400 கோடி அடுத்தபடியாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஆன்கோயிங் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் அக்ராஸ் த கண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இவங்க சொல்லியிருக்கிறது. ஆக்சுவலாக அதானி வில்மருங்கிறது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுறது தான். அதானி குரூப்பும் சிங்கப்பூரோட வில்மரும் ரன் பண்ணுறது தான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. பட் வந்து மோஸ்ட் ஆஃப் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வந்து 25%. அது என்ன இவங்க அட்டைன் பண்ணல. ஏன்னா 88% ப்ரொமோட்டர் கைவசம் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் Februaryல அந்த 75% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆட்டும் 25% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஆட்டும் நாங்கள் அட்டைன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேப்லேஷன் 45,794 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட எடிபிள் ஆயில் பிஸ்னஸ்னால் ஒன்றும் இல்லை. அந்த ஃபார்ச்சூன் பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார்ச்சூனில் சமைச்சா நல்லா தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதோட பிஸ்னஸ் தான் இந்த அதானி வில்மர். இது வந்து அதானி வில்மரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் ஜி என்டர்டைன்மெண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
118 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 53 கோடி பண்ணியிருந்தாங்க. டோட்டல் இன்கம் 7.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2150 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோலாட்டு ஜி என்டர்டைன்மெண்டோட ரிசல்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹிந்துஜா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து அக்யூசிஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஆகஸ்ட் 10 கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோலாட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த சிமெண்ட் பிஸ்னஸ் சம்மந்தமான அப்டேட்டு. ஸோ நம்ம ரீசெண்டாக அப்டேட் பார்த்துருந்தோம். அல்ட்ராடெக் பார்த்தீங்கன்னா இவங்கள இந்தியன் சிமெண்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ஆர்ஏகே சிமெண்ட் இந்த யூஏ பேஸ்ட் பிஸ்னஸ் எல்லாமே அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. மோரோலாட்டு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் காம்படிஷன் இந்தியன் சிமெண்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுல காம்படிஷன் வந்து அல்ட்ராடெக்குக்கும் இவங்களோட அதானி குரூப்புக்கும் இருந்துச்சு. பிர்லாக்கும் அதானிக்கும் காம்படிஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுல இவங்க பிர்லா குழுமத்துக்கும் அதானி குழுமத்துக்கும் வந்து போட்டி இருந்துச்சு. இப்போ அந்த குரூப் அந்த ரேஸில் வந்து ஜேஎஸ்டபிள்யூவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்கு. ஸோ மோராட்டி இப்போ வந்து மும்முனை போட்டி நடக்குது இந்த ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ணுறதுல. இது ஓரியன்ட் சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வாசன் அண்ட் டியூபோல வந்து அப்டேட் உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. 1000 கோடியிலேருந்து 2500 கோடி உள்ள ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆர்டர். ஆட்டோமொபைல் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பில்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்து லாசன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 181 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஷேர் பிரைஸ். நம்ம வந்து அந்த ரிசல்ட்ஸ் அன்னைக்கு கிராஷில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நல்ல லாபத்தில் தான் இருக்கிறோம். ஒரு ஷேருக்கே 30 ரூபா 40 ரூபா லாபத்தில் தான் இருக்கும் இந்தியன் ஆயிலில். ஸோ இதுக்கு டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 215 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது நேத்தையே க்ளோசிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. மோட்டிலால் ஓசோல் தான் சொல்லியிருக்காங்க 215 ரூபா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 316% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 520 கோடியா இருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 125 கோடியா இருந்துச்சு. டோட்டல் இன்கம் பார்க்கும்போது 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1638 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்கன்னா Q1ல $10 பில்லியன் வந்து தாண்டி இருக்கு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 1% மேலே ஏற்றிருந்தாங்க. இந்த குவார்டர்ல அந்த கம்பெனி கொடுத்துருக்க அப்டேட் 2 நியூ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க 3.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல. ஸோ புக்கிங் வேல்யூ வந்து 3000 கோடியா இருக்கு இந்த குவார்டர்ல. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இன்வெஸ்டர்ஸோட ப்ரெசன்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 25ல ஏமும் செட் பண்ணியிருக்காங்க. புக்கிங் வேல்யூ 27,000 கோடி ஆட்டும், கேஷ் கலெக்ஷன் 15,000 கோடி ஆட்டும், டெலிவரிஸ் 15 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆட்டும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட எஸ்டிமேட்டட் புக்கிங் வேல்யூ 15,000 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்டர் எக்ஸிக்யூஷன் சொல்லியிருக்கிறது. நெட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7432 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எண்ட் ஆஃப் ஜூன் 30 வரைக்கும். அடுத்தது அதே முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 6198 கோடி கடன் இருந்தது. இப்போ 7432 கோடி கடன் சொல்லியிருக்காங்க. மோரோலாட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.